friends. Welcome to Guru Roy Trading Analysis. 26th December மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் நியூஸ் இருக்கு, 24th December மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், HDFC பேங்க், ரிலையன்ஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த இண்டெக்ஸோட வெயிட்டேஜ்ல 25% இது மூணு தான். இந்த மூணு ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டை பொறுத்து ஒரு மேஜ் இது இருக்கும் நிஃப்டியோட டைரக்ஷன். டிசிஎஸ் எடுத்து பாருங்க, டியூஸ்டே அன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டலா இருந்தாலும் மேல பாருங்க எவ்வளவு பெரிய விக் இருக்கு, ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நாளைக்கு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆச்சுன்னா இது ஒரு நிஃப்டி மேல போட இம்பாக்டை கொடுக்கும். சேம் வே லைன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. பாட்டம் அவுட் ஆயிட்டு சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. பட் ஆனாலும் பாருங்க டியூஸ்டே இன்னைக்கு கேண்டல்ல ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஷேப் வந்திருக்கு. மேல எவ்வளவு பெரிய விக்கு பாருங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. ஸோ இதுவும் நாளைக்கு பாசிட்டிவா ட்ரேட் ஆகினால் இதுவும் நிஃப்டி மேல போக ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். HDFC சேம் வே HDFC பேங்க்கும் பாருங்க இன்னைக்கு வாலடைல் இருந்தாலும் ப்ரீவியஸ் க்ளோஸை விட லோவா தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க டியூஸ்டே. ஸோ நாளைக்கும் இது ட்ரேட் ஆக ஆரம்பித்தாலும் இப்போ இது 1830 மேல போதும், அது வரைக்கும் பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் இது நாளைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு இதுவும் நிஃப்டி மேல போறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த 23,800 பிரேக் பண்ணி கீழே வந்தது, திரும்பி அதுக்கு ஃபால் ஆனது. அதுக்கு மேல வந்து என்டர் ஆக முடியல. 23,800 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய விக்கு 2 நாளா. ஸோ இது வந்து நாளைக்கும் தொடர்ந்து சைட்வேஸா போறதுக்குன்னா பாருங்க 2 நாள் இன்சைடர் கேண்டல்ஸ் தான் இன்னைக்கு ஃபால் ஆனது இன்சைடர் கேண்டல் தான் வந்து நாளைக்கும் இந்த சைட்வேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ரொம்ப அதிகம். அப்படியே பாசிட்டிவா ட்ரேட் ஆனாலும் 23,800 பிரேக் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும். பேங்க் நம்ம இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் லாங் டர்ம் மந்த்லி ட்ரெண்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு சைட்வேஸா தான் போயிட்டு இருக்கு. இது வந்து இப்படி போயிட்டு கூட இந்த ஃபால் ஆகிட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த லாங் டர்ம் மந்த்லி ட்ரெண்டை உடைக்காத வரைக்கும் பயப்பட தேவையில்லை. பட் ஆனால் சைட்வேஸா போயிட்டு இருந்துக்கிறப்போ பெரிய மூவ்மெண்ட் வந்து நம்ம எந்த ஒரு டைரக்ஷனும் இருக்காது. பேங்க்ல இருக்கு, நிஃப்டி பேங்க்ல இருக்க ஸ்டாக்ஸ் நிஃப்டி மிட் கேப் பாருங்க கரெக்டா லாங் டர்ம் மந்த்லி ட்ரெண்ட்ல இருந்து 2 நாளா சப்போர்ட் எடுத்திருக்கு. எடுத்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட ஸ்லோவா தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது வந்து அப்படியே சைட்வேஸா வருவதற்கும் ஸ்லோவோ கிராஜுவலா அதாவதுக்கான சான்ஸ் தான். எப்போ இந்த மந்த்லி ட்ரெண்டை உடைச்சு கீழே வருதோ அப்பதான் நம்ம ஓடி பண்ணணும். இல்லைன்னா ஸ்லோவா ஸ்டடியா மேலே போகும். ஆனால் லிமிடெட் அப் சைடு தான். இங்க பாத்தீங்கன்னா 16,237ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுக்கு இந்த இதுல வந்து ஒரு சைட்வேஸா போயிட்டு அப்புறம் ஏதோ ஒரு கம்ப்ளீட் அவுட் ஆகுறதுனா சான்சஸ் இருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து டியூஸ்டே அன்னைக்கு ஒரு பாசிட்டிவா முடிஞ்சு இருந்திருந்தாலும் ஒரு ரேஞ்ச் பவுண்டடா இருக்கிறது, சைட்வேஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து பெரிய மூவ் எதிர்பார்க்க முடியாது இந்த பீரியட்ல. பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா ட்ரேட் பண்றதுதான் இப்போ நம்ம பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. பட் எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுன்னு பார்த்து அப்போ வந்து நம்ம கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது பண்றது உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். உங்களோட மொபைல் நம்பரை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல எவ்ரிடே மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பனதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு, நியூஸ் பேஸ்டா நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து அதில் உடனுக்குடன் அதில் தெரியப்படுத்துவேன். அதே மாதிரி ஜிஆர்டி அனாலிசிஸ் அப்படின்னு டெலிகிராம்ல ஒரு குரூப் இருக்கு, அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலயும் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்பப்ப தெரியப்படுத்துவேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸோ ஜென்ரலா மற்ற செக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், நிஃப்டி ஐடி மட்டும்தான் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. நிஃப்டி ஐடி பாருங்க பாசிட்டிவ்னு எதுவும் பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் சப்போர்ட் எடுத்துருக்கு இந்த இடத்துல. இங்கிருந்து நாளைக்கு நேற்று வந்து டியூஸ்டே
நாஸ்டாக்கும் நல்லா இதெல்லாம் முடிச்சிருக்கு. இன்னைக்கு இருக்காது. எப்படி அதை வந்து நாளைக்கு இது பாசிட்டிவா ஓப்பன் ஆகி போறதுக்கான சான்சஸ் இருக்கு, இது மேல போறதுக்கு. அப்போ நீங்க வந்து நிஃப்டி ஐடியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு பாசிட்டிவா ட்ரேட் ஆகும். மற்றபடி மீதி எல்லா செக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு, இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கு, இல்லைன்னா ஒரு சப்போர்ட் கிட்ட தான் இருக்கு. அதனால வந்து ரொம்ப கவனமா இருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இது பண்றதுதான் நல்லது. இப்போ அவங்க வந்து ஒரு 2 or 3 மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சிடிஎஸ்எல் பாருங்க, 1820 1825 மேல ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதே நீங்க பாசிட்டிவா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்விங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வேகமா அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். கோல் இந்தியா பாருங்க, ஆல்ரெடி எல்லாம் கட் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சாலும் இது நல்ல பாட்டம் அவுட் ஆகுது. உங்களுக்கு இங்க வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை கிட்ட தான் இப்போ இருக்கு. அப்படியே ஃபாலோ ஆனாலும் உங்களுக்கு 372 வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கு. அடுத்தது 360ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ரொம்ப மினிமம் குவான்டிட்டியா வந்து நீங்க கன்சிடர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பாசிட்டிவான, இது மோனோபோலி ஸ்டாக்ஸ், இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க, நல்ல ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இருந்து வந்து இன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு ஒரு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. பட் ஆனா மேல பெரிய விக் இருக்கு, அதனால கேர்ஃபுல்லா இருங்க. இது நாளைக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆன 815 மேல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை கன்சிடர் பண்ணலாம். அப்போலோ டயர்ஸ் வந்து உங்களுக்கு 536 மேல ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு 2 hours மேலேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சமா நீங்க அக்யூமுலேட் பண்ணலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் வந்து நல்ல ஸ்டாக். இதையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஜூபிலண்ட் ஃபுல் இதுவும் பாருங்க, ப்ரீவியஸ் ஹை கிட்ட இருக்கு. ப்ரீவியஸ் ஹை ஆனா இந்த 716க்கு மேல உங்களுக்கு நாளைக்கு க்ளோஸ் வந்ததுன்னா இதையும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸ்விங்குக்கு நாளைக்கு 3 o'clock வந்து 716 மேலேயே க்ளோஸ் வந்ததுன்னா இதை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மசாவி இந்தியா கிளாஸ் லிமிடெட் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 20 day மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் சப்போர்ட் வந்து இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு இங்க இருந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதையும் நீங்க ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 765 766 மேல கன்சிடர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 4 or 5% கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. போரோசில் ரெனியூவபிள்ஸ் லிமிடெட் இது வந்து 20 day மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வந்துட்டு இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்போ வந்து இந்த 588 559க்கு மேல 559க்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிட்டு திரும்பி பாசிட்டிவா ட்ரேட் ஆனா இதை நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. எப்போ இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போக ஆரம்பிக்குதோ அப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதையும் நீங்க அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பண்ணுங்க. எதுவுமே என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.